கேட்டிருக்காங்க. நீ எப்படி இந்த மாதிரி அழகழகாக புடவை கட்டிட்டு வர அப்படின்னு, இந்த மாதிரி மாமா தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எனக்கும் இந்த மாதிரி இதே புடவை எடுத்து தர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இந்த புடவை நாங்கள் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோன்னா, இதுவும் என் ஒய்ஃபு தான், இதுவும் என் ஒய்ஃபு தான், ஆனால் இதே மாதிரி இன்னொன்று வேணுமா. ஆனால் முதல்ல எடுத்து கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க, இது எல்லாம் யார் கட்டுவாங்க, பிடிக்கல அப்படியே தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுமா. இப்போ அதை எடுத்துட்டான், இருங்க ஒரே நிமிஷம். இப்போது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இதே மாதிரி எனக்கு இதில் இருக்கிறதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அந்த புடவை எடுத்துகிட்டு சொல்கிறேன். அதை எடுத்துகிட்டு நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களோட இன்னும் என் ஒய்ஃபோட கூட வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்களும் இதே மாதிரி புடவை எனக்கு வேணும், எடுத்து தர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்னொருத்தரும் கேட்டாங்க, நம்ம வந்து காசு கொடுத்துட்றோம், எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொல்லிட்டு இந்த புடவை யார் கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துடலாம் பொண்ணு அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், நம்மளால் முடிஞ்சால் அந்த மாதிரி எடுத்து கொடுப்போம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இது புடவைங்க. என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமாகவே தெரியும். எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் தான் துணி வந்து செலெக்ஷன் பண்ணுவேன். குறிப்பாக புடவை நான் தான் செலெக்ஷன் பண்ணுவேன். அப்போ நான் செலெக்ஷன் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவையும் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஐயோ இந்த புடவையா, ஷூ இது எதுக்கு, நான் கட்ட மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 20 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த புடவையை நீ கட்டிட்டு போ, ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கூட இனிமேல் உனக்கு நான் புடவை செலெக்ஷன் பண்ணுறதே விட்டுறம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படியே தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பாருங்கள், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சொல்லலை. இந்த புடவை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஒய்ஃப் கட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து பல பேர் இதே மாதிரி வேணும், இதே மாதிரி வேணும்னு புடவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த புடவை தான் இது. உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் காட்டுறேன். இது வந்து ஜூலை 21 வந்துருச்சு. இந்த புடவை வந்து பாருங்கள், 7 முறை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஏகப்பட்ட புடவை வாங்கியிருக்கேன், ஆனால் 7 முறை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு தடவை 2 புடவை வாங்குவேன், 3 புடவை, 6 புடவை, 16 புடவை இப்படியெல்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை இந்த ஐடியில் ஆர்டர் போட முடியாத அளவுக்கு வந்து, இல்லை இனிமேல் நீங்கள் ஆர்டரே போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த புடவை வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்போ இந்த புடவை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஒய்ஃபோட கூட வேலை செய்கிறவங்க கேட்டிருக்காங்க. நீ எப்படி இந்த மாதிரி அழகழகாக புடவை கட்டிட்டு வர அப்படின்னு, இந்த மாதிரி மாமா தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எனக்கும் இந்த மாதிரி இதே புடவை எடுத்து தர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இந்த புடவை நாங்கள் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோன்னா, அவங்க என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ஒய்ஃபு தானே வருமானம். அப்போது ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 5000 10,000 இந்த மாதிரி லோன் கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் சிரமமாக இருந்தால் அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறது தப்பு இல்லை இல்லையா. அதனால் இந்த புடவை அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கையாலேயே பிரிச்சிடலாம், அவங்க முன்னாடி பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் இது பிரிக்காமல் இருந்தேன் இத்தனை நாளாக. ஆனால் பரவாயில்ல, பிரிக்க சொல்லிடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த புடவை வந்து விலை பார்த்திங்கன்னா இப்போ 378. இந்த விலை ஏறிக்கிட்டே இருக்கும். 500 ஆகும், 400 ஆகும், 378 ஆகும். இது நான் வந்து என் ஒய்ஃபுக்கு வாங்கி தர்றப்போ முதல்ல வாங்குறப்போலாம் 316 310 அப்படி வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த புடவை தான் அது. இப்படி இருக்கும். இதுலேயே 2 வகையாக வருது, காட்டன் மாதிரியும் வருது, வேறு மாதிரியும் வருது. இதில் இன்னொரு புடவை என் ஒய்ஃப் கேட்டிருக்காங்க, இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் இது அப்படி தான் இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட காட்டிட்டு இந்த பார்சல் பிரிக்கிறேன். இன்றைக்கி இந்த புடவை வருதுங்க. இந்த புடவை இன்றைக்கி வருது. இந்த புடவை எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த புடவை இது உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஏன்னா இது ஒரு தடவை தான் வாங்கியிருக்கேன். இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலரில் இருக்குது. 410 வரும். இதில் ஒரு புடவை தான் இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கு. இதுவே இல்லாமல் வேறு கலரில் ஆர்டர் போட்டிருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்றைக்கி இதே மாதிரி இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க இத்தனை புடவை இருக்குது. 1 2 தவிர மீது நிறைய சூப்பராக இருக்குது. அதில் ஒரு புடவை தான் இன்றைக்கி வரப்போகுது. அதையும் உங்களுக்கு காட்டுறேருங்க. அதுலேயே வேறு கலர் தெரியுதுங்களா. இது வந்து விலை கம்மி, 301 ரூபா. என் ஒய்ஃப்க்கு எடுத்தது இந்த புடவை. இதுதான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது கட்டினதுக்கப்புறம் எனக்கு இதே மாதிரி வேணும்னு சொன்னதுனால இதில் இந்த புடவை ஆர்டர் போட்டிருக்கேன். இது இன்றைக்கி வருது. உங்களுக்கு அந்த பார்சல் கூட மறுபடியும் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே,
இந்த புடவை நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களோட இன்னும் என் ஒய்ஃபோட கூட வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்களும் இதே மாதிரி புடவை எனக்கு வேணும், எடுத்து தர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், இந்த புடவை யார் கேட்டாலும் சரி அவங்க அமௌண்ட்டு இது வந்து அவங்களுக்கு நம்மளாக கிஃப்ட் பண்ணுறோம். அவங்க கிஃப்ட்டு மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்பப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம பிரியமாக எடுத்து கொடுக்குறோம். அப்போ இன்னொருத்தரும் கேட்டாங்க, நம்ம வந்து காசு கொடுத்துட்றோம், எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொல்லிட்டு இந்த புடவை யார் கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துடலாம் பொண்ணு அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், நம்மளால் முடிஞ்சால் அந்த மாதிரி எடுத்து கொடுப்போம். இந்த புடவை என் ஒய்ஃப் 2 வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? இன்னொன்றும் வேணுமா, 3 வேணுமா. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கிளாத்து வந்து ஒரு மாதிரி காட்டன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரி 2 வகையாக இருக்கிறதுனால இப்போ 2ஆவது தடவை எடுத்தது வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு காட்டன் மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னுடைய பில்லு, அது கீழே போட்டுடலாம். இந்த கலர் அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு, சூப்பராக பிடிக்கும். இந்த புடவை யார் கட்டினாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். தொட்டு பாருமா, இது காட்டன் தானே பாட்டிஷா வச்சு, இது காட்டன் தானே, நீ முதல்ல எடுத்தது தானே, இல்லை இப்போ எடுத்து அந்த மாதிரியா? இது பாலிஸ்டர் மாதிரி இருக்கா? பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்குதா, காட்டன் மாதிரி இல்லை. அப்போ அந்த காட்டன் மாதிரி இப்போ வர்றது இல்லையாட்டு இருக்குது. அப்போ நீ இப்போ உனக்கு வந்து அதுதானே இது? இல்லைம்மா, கொஞ்சம் பேர் வேறு மாதிரி இருக்குது, இது காட்டன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கலர் சூப்பராக இருக்குதுமா இந்த கலரு. ரெண்டாம் அடித்து காட்டு, என்ன ஒன்றாம் அடித்தோம்னா இது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்குதா? இந்த ரெட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கா? ரொம்ப டார்க்காக இருக்குல்ல? இப்போ இருக்குல்லையே இந்த புடவை ரொம்ப இது இதுதாங்க முந்தி. சரி ப்ளவுஸு, சரி நமக்கு என்ன, நம்ம புடவை வியாபாரமாக பண்ணுறோம். ப்ளவுஸு தான் நம்ம வாய் தவறி உளறி பிடி, அப்படி போ 2 பிடி, அப்போ தான் அது 2 சேர்த்து வச்சா தான். இப்போ தான் தெரியும். இது 4ஆம் அடிச்சுக்கல, இது சூப்பராக இருக்குதுல்ல? இது முன்னே இருந்ததை விட உன் புடவை எடுத்துகிட்டு வரைய பார்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்துக்கலாம், எடுத்துகிட்டு அப்படியே இருங்க. இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என் ஒய்ஃபுக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த புடவை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அப்படியே இருங்க. இதாங்க உன் ஒய்ஃபுக்கு முதல்ல எடுத்தது. இது கொஞ்சம் இது வந்து சொல்கிறாங்க இது காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து பாலிஸ்டர்னு சொல்கிறாங்க. இப்போ இது 2ம் ஒன்று. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருக்கும். இது ரொம்ப பழசாயிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் க்ரீன் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன். இது க்ரீன் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ப்ளூ கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து கிளாத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாத்து தான் இப்போ என் ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுத்தது. இல்லைடா, எல்லாம் ப்ளவுஸும் கீழே விழுந்துச்சு. இப்போ இதுதான் வந்து பாலிஸ்டர் மாதிரி இருக்குது, எனக்கு திருப்பி எனக்கு இதே மாதிரி வேணும்னு இன்னொன்று கேட்குறாங்க. இப்போ இது 2ம் என் ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுத்ததுங்க. சின்ன சின்ன வித்தியாசம். ஓகே, நான் நினச்சேன் இந்த ரெட்டெல்லாம் அப்படி ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இல்லை, எல்லாம் அதே தான், அதே மாதிரி தான் இருக்குது. எதுமா இல்லை அது இல்லை, ஆமாம் கொஞ்சம் அதிகம். இது மின்னுது, இந்த ரெட்டு வந்து இது இந்த இது 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 வந்து டீட்டெயிலாக இல்லாமல் இருக்குங்க. ஆனால் இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த இது வந்து இதில் டீட்டெயில் இல்லாமல் இருக்குது, ஆனால் இது டீட்டெயிலாக இருக்குது. இப்போ அது மாற்றிட்டாங்க, இது 2 டீட்டெயிலாக இருக்குது, இது 2 டீட்டெயிலாக இல்லாமல் இருக்குது, இப்படி மாற்றிட்டாங்க. அப்போ இது சூப்பராக இருக்குது. இது பழசு, இது பாருங்க, இதில் டிசைனே வேறு மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இதில் வந்து 2 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது.
இது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டிசைன்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ இதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இதில் வந்து பட்டு மாதிரி இருக்குது, உள்ள எல்லோ கலரில் இருக்குது. இதில் வந்து வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது இப்போது புதுசாக பிரித்தது. இது என் ஒய்ஃபுக்கு இப்போ செகண்ட் ஹேண்டாக ரெண்டாவது தடவை எடுத்து கொடுத்தது. இது ஃபஸ்ட்டு தடவை எடுத்து கொடுத்தது. இந்த ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்ததில் வந்து கோல்டு கலரில் இது வருது. அப்போ இதே மாதிரி கோல்டு கலரில் இருக்கிறது அந்த கிளாத்தாக இருக்குமா? இந்த கிளாத் வந்து காட்டன் மாதிரி இருக்குங்க. இது பிளாஸ்டிக், என்னது பாலிஸ்டர் மாதிரி இருக்குது. பாலிஸ்டர். ஆனால் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே, இதுவும் என் ஒய்ஃபு தான், இதுவும் என் ஒய்ஃபு தான். ஆனால் இதே மாதிரி இன்னொன்று வேணுமா? ஆனால் முதல்ல எடுத்து கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க? என்னது? இது எல்லாம் யார் கட்டுவாங்க, பிடிக்கல, அப்படியே தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த படம் எடுத்துகிட்டு வந்து கொடுமா. இப்போ அதை எடுத்துட்டான். இருங்க ஒரே நிமிஷம். இப்போது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இதே மாதிரி எனக்கு இதில் இருக்கிறதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அந்த படம் எடுத்து சொல்கிறேன். அதை எடுத்துட்டான். இப்போ என் ஒய்ஃப்க்கு எடுத்து கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, இதே மாதிரி வேறு வேணும்னு கேட்டிருந்தாங்களா, அது இன்றைக்கி வரப்போகுது. அதையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இது நான் வீடியோவில் காட்டுன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் தான் இன்றைக்கி வேறு டிசைன், அதாவது இதே டிசைனில் வேறு கலர் வரப்போகுது. ஓகே, நம்ம இந்த புடவைக்கே வருவோம். இது ப்ளவுஸுங்க. இந்த புடவைக்கு உண்டான ப்ளவுஸ். இதில் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு சின்னது, இதில் வந்து ஒரு சின்ன டேமேஜ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். ஆனால் இப்போ என் ஒய்ஃபெல்லாம் என்னங்கிறாங்க, இதெல்லாம் பிரிண்டிங்கில் வர்றது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆகுமா அப்படிங்கிறாங்க. கட்டிக்க போகிற புடவை கட்டுற அவங்களே வந்து இதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டுறாங்க. ஆனால் நான் வந்து இப்படி இருக்குதேன்னு நினைக்கிறேன். சரி, இது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஓகே அப்படின்னுச்சுன்னா இதை அவங்க வச்சுட்டு போகிறாங்க. இல்லைன்னா இந்த ரிட்டன் போட்டு மறுபடியும் வேறு வாங்கி கொடுத்துடலாம். வேறு எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உண்மையாகவே அந்த பிரிண்டிங்கில் சின்ன இது வந்துடுதுங்க. மற்றபடி எங்கேயுமே அது இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் தெரியுது பாருங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும் தெரியுது. உங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது. இல்லைம்மா, 2-3 இடத்துல இருக்குதும்மா பொண்ணு. இதே 2-3 இடத்துல இருக்குது. இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி தான் நான் வந்து ஓகே சொன்னாங்கன்னா அவங்க வச்சுக்க சொல்ல, இல்லைன்னா இது ரிட்டன் போட்டு வேறு வாங்கி கொடுத்துடலாமா? இங்கே ஒரு எல்லா பக்கம் இருக்குதுடா. அப்படியெல்லாம் இல்லை, இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கூடாது. அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குதுண்ணா. இது ஒன்று தான் நினச்சேன். இப்போ நிறையா பக்கம் இருக்க மாட்டேருக்கு. எடுத்து கொடுக்குறோம் நம்ம, அவங்களுக்கு நல்லதாக எடுத்து கொடுக்கணுமில்ல. ஓகேங்க, இதில் சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்லுவோம். பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லைன்னா இதை ரிட்டன் போட்டு வேறு பீஸ் வாங்கி கொடுத்துருவோம். இது ரொம்ப நேரம் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேயும் எனக்கு இன்னும் வேறு எடுத்துக்கொடுன்னு என் ஒய்ஃப் கேட்குறாங்க இல்லைங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்.